1981 வருஷம் ஜூலை 7ஆம் தேதி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு இந்து ராஜ்புட் குடும்பத்துல வந்து மான்சிங் மற்றும் தேவகி தேவிக்கு அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. அவர் தாங்க பிற்காலத்துல வந்து இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பிரபலமான கிரிக்கெட் வீரரான தவுனின்னு குடும்ப பெயர்ல அழைக்கப்படுற தோனிங்க. தோனிக்கு வந்து முதல்ல அவங்க குடும்ப பெயரான தவுனியை தாங்க வச்சாங்க. ஆனா வந்து அவர் ஸ்கூல்ல சேர்க்கும் போது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது வந்து தோனின்னு வந்துருச்சு. அந்த பேரை வந்து அவங்க ஃபேமிலியான அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து பல வாட்டி வந்து அதை கரெக்ஷன் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனாலும் அது வந்து அவங்க அந்த பேர் வந்து சேஞ்சே ஆகல. கடைசியில் அதுவே வந்து அவருடைய நிஜ பெயராகவும் அமைஞ்சிருச்சு, தோனின்ற பேர். வந்து டிஏவி ஜவஹர் வித்யா மந்திரி அந்த ஸ்கூல்ல தான் வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாடும்போது கோல் கீப்பராக இருந்தார். அதை பார்த்துட்டு இருந்த அவருடைய பயிற்சியாளரான கேசவ் பானர்ஜி வந்து நீ வந்து ஃபுட்பால்ல இருந்து அவர் வந்து கிரிக்கெட் பக்கம் வந்து அவர் திருப்புறாரு தோனியை. ஸ்கூல் லைஃப் காலேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு தோனி வந்து இந்தியன் ரயில்வேல வந்து டிக்கெட் பரிசோதகராக இருந்தார். அதுக்கப்புறமா 5வது ஒன் டே மேட்ச்ல வந்து 123 பந்துல வந்து 148 ரன்னை வந்து தோனி எடுக்கிறாரு. இதான் வந்து இந்திய விக்கெட் கீப்பரோட அதிக ரன். இதுக்கு முன்னாடி இருந்த விக்கெட் கீப்பரோட ரன் எல்லாம் வந்து தோனி வந்து அதுக்கப்புறமா வந்து முறியடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா இலங்கை இருதரப்பு தொடர்ல விளையாடி தோனி வந்து ஜெய்ப்பூர்ல நடந்த 3வது ஒரு நாள் போட்டியில வந்து பேட்டிங் வரிசையில வந்து 3வது இடத்துக்கு வந்து உயர்றாரு. அங்கு அவர் மட்டும் 145 பால்ல வந்து 183 ரன்களை குவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து விக்கெட் கீப்பரா வந்து அவர் இதுக்கு முன்னாடி முறியடிச்ச அவருடைய சாதனையை வந்து திரும்பவும் அவரே வந்து தோனி அவர்களே வந்து முறியடிக்கிறார் அவருடைய சாதனையை. இது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மியால வந்து 2011 வந்து அவருக்கு வந்து ஒரு கௌரவ பதவி தரப்படுது. என்னன்னு பார்த்தா வந்து 106வது பாரா பெட்டாலியன் லெப்டினன்ட் கர்னலா அவருக்கு வந்து பதவி வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து வந்து 2017 வருஷம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பிராந்திய இராணுவத்துடன் வந்து அவர் வந்து 2 வாரம் வந்து கடுமையான பயிற்சி வந்து நம்ம தோனி வந்து தொடர்றாருங்க ஜம்மு காஷ்மீர்ல. அப்போ இதை தொடர்ந்து வந்து தொழிலதிபரும் முன்னாள் பிசிசிஐ தலைவருமான சீனிவாசனுக்கு சொந்தமான இந்தியா சிமெண்ட் லிமிடெட் நிறுவனத்துல வந்து தோனி வந்து துணைத் தலைவரா வந்து அவருக்கு வந்து பதவி வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்தியன் பிரீமியர் லீக்கான ஐபிஎல்ல வந்து தோனி வந்து சென்னை சூப்பர் கிங் அணிக்காக விளையாடி வந்து 10 வாட்டி வந்து ஃபைனலுக்கு கூட்டு போயிருக்காரு. அதே மாதிரி 2010, 2011, 2018, 2021, 2023 5 வாட்டி வந்து ஐபிஎல் மேட்ச்ல வந்து இவர் வந்து நம்ம டீம் வந்து வின் பண்ணி வச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங். அது மட்டும் இல்லாம 5000 ரன்களுக்கு மேல எடுத்த சில பேட்ஸ்மேன்ல வந்து தோனியை ஒருத்தருங்க. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பரா வந்து முதல்ல வந்து தோனி வந்து 5000 ரன்னை வந்து விக்கெட் கீப்பரா ஐபிஎல்ல கடந்திருக்காரு. சாதனைக்கெல்லாம் அவருக்கு மகுடம் சூடுற மாதிரி 2008 வந்து தோனிக்கு வந்து இந்தியாவில் வந்து விளையாட்டுல ரொம்ப உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் விருது வந்து வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்திய அரசால வழங்கப்படுற விருதுல 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம 2018 வருஷம் இந்திய அரசால வழங்கப்படுற 3வது மிகப்பெரிய உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வந்து வழங்கப்படுது நம்ம தல தோனிக்கு.